இந்த உபயராசி என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு கிடைத்த ஒரு சில வாய்ப்புகளை வாழ்க்கையில் தொலைத்து விடும். நாம் இந்த காணொளியில் இவர்களுடைய பலம் பலகீனம் இந்த 2 விஷயத்தையுமே சொல்ல போகிறோம். இந்த பலகீனமான விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் தூக்கலாக சொல்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் பயிற்சி முயற்சி மூலம். அதாவது உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது எளிதாக இருக்கும். இவர்கள் பொதுவாகவே விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள். ஒரு தனுராசி நபர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறார் அப்படின்னா, அவருடைய விசுவாசம் எந்த நேரத்திலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். இவர்கள் கொடுத்தே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். இவர்கள் எங்கே கொடுக்கிறார்கள், அதனால் எவ்வாறு இவர்கள் கெட்டு போகிறார்கள், பிறகு எவ்வாறு இவர்கள் அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நான் அந்த காலச்சக்கரத்தை வச்சு சொல்லும் பொழுது சொல்கிறேன். நிறைய இடங்களில் உன்னதமான நிலைக்கு போகக்கூடியது, உழைப்பின் சிகரத்தை தொடுவது, மிகவும் உயர்வான நிலைக்கு போவது, அதாவது ஒரு நிதித்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸு, அம்பாசடர்ஸு, நாட்டின் மிக உயரிய பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இந்த தனுராசியை சேர்ந்தவர்கள்.